வீடியோ நீங்கள் பார்த்தீங்கல்ல? பார்த்தேன். நானும் பார்த்தேன். ஹராஸ்மெண்ட்டுங்கிறது ஓப்பனாக கேட்குறேனே, நீங்கள் ஒரு அழகான பெண், நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்கல்ல? இந்த உரசல் மன்னர்கள், அசிங்கமாக டபுள் மீனிங்கில் பேசுகிறவங்க, இதெல்லாம் நம்ம சந்திச்சிருக்கோம் இல்லை? உங்களை விட நான் வந்து நிறைய சந்திச்சிருப்பேன்ல, சீனியர் நான். எனக்கு நிறைய அந்த மாதிரி, ஏன்னா நானும் பஸ்ஸில் தான் போனேன் ஸ்கூலுக்கு. 10 வயசுலேருந்து 14 வயசு வரைக்கும் 4 வருடம் விதவிதமாக கையில் இது வச்சுக்கிறது, காம்பஸ் வச்சுக்கிறது, அப்புறம் முதுகு பின்னாடி இப்படி கையை வச்சுக்கிறது, இதெல்லாம் நான் பஸ்ஸில் மட்டும் இல்லை, சினிமாவில் வந்து கூட நான் ஃபாலோ பண்ணேன். பின்னாடி கையை இப்படி இப்படி வச்சுக்கிட்டு தான் நாங்கள் போவோம். இதை பாருங்கள், முதுக கையை அப்படி வச்சுட்டு போவேன். ரசிகர்கள் கூட்டத்தில் ஒருத்தர் இருப்பான், இந்த மாதிரி ஒரு கிறுக்கன். அவன் வந்து நம்ம பின்னாடி பிஞ்ச் பண்ணுறது, டச் பண்ணுறதுன்னு வருவான். நான் இல்லை, பின்னாடி தானே கை வச்சுருக்கேன். அப்போவே ரவுடி தான், பிடிச்சிடுவேன். பிடிச்சி அப்படி இழுத்து வந்தால சொண்டி போத்துற மாதிரி ஒருத்தன் வருவான். சாரி சிஸ்டர் அப்படின்னு. இது நடந்த விஷயம், என் வாழ்க்கையில் நடந்த விஷயம். ரசிகர்கள் கூட்டத்தில் ஒருத்தன் அவன் கையை பிடிச்சி யாரா அவன் அப்படின்னு இழுக்கிறான். முகம் தெரிஞ்சதும் அவன் சாரி சிஸ்டர் சிஸ்டர் ஆயிட்டான் அவனுக்கு. இதெல்லாம் நம்ம கடந்து தான் வரும். அப்போ என்னோட அனுபவத்துலையும் சரி, என் கூட எத்தனையோ நமக்கு ஃபேமிலி மெம்பர்ஸு, கிளாஸ்மேட்ஸு, கலீக்ஸு, எல்லாருடைய அனுபவத்துலேயும் ஒருத்தன் வந்து நம்மக்கிட்ட தவறாக நடந்துக்கிட்டா அந்த நிமிஷமே செருப்பை கைட்டி அடிக்கணும் அப்படிங்கிறது தான் ரியாக்ஷனாக இருக்கும்.